வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் மக்கள் சேனல் வந்து ஹாரி பாட்டர் இன் டீட்டெயில் பார்ட் 1 தாங்க பார்க்க போகிறது. பார்ட்டாக போயிட்டுருக்கு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்குறீங்க பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ட்ராக் வந்துட்டே போவோம். அது ஏன்னே புரியல. இப்போ அது தெரிஞ்சு தான் கேட்குறீங்க, இத்தனை எபிசோடு இருக்குது, இத்தனை பாட்டு இருக்குன்ட்டு. அதை நாங்கள் சின்சியராக பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தா அங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே அதனாலே எங்களுக்கு அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இது எடுக்கலாமா, எடுத்தால் பார்ப்பாங்களா, நான் பாட்டு பைத்தியக்காரமே பண்ணிருப்போம். இவங்க கேட்குறாங்க ஆனால் பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த ஃபீல் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ சப்போர்ட் இருந்தால் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அந்த சப்போர்ட் இல்லைன்றப்போ தான் தயக்கம் வந்துகிட்டே இருக்குது. அது தொடர்றதுக்கே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இது பார்க்க தான் போகிறாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம வேறு என்ன பண்ணியிருக்கலாமே, இப்போ இதையும் பண்ணி இதுவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திரும்ப என்னை தூய தமிழில் பேச வச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிடும். அப்புறம் எல்லா வீடியோக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இது கேட்கறதுனால இதுக்கு மட்டும் லைக் போடாமல் எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு லைக் மட்டும் போடுங்க. ஸோ இதே மாதிரி தான் அனிமி ஸ்டோரியும் கேட்குறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் 50 நிமிஷம் உட்காந்து பண்ணுவோம். அதுவும் அதே தான். ஃபர்ஸ்ட் அப்படியே பார்க்குற மாதிரி தெரியும், அப்புறம் பார்த்தா பார்க்கவே மாட்டீங்க. அப்புறம் என்ன சார் அது என்ன தான் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இது ஒரு அனிமி சீரியஸ்னால் அதில் வந்து அது ஒரு கதையாக போகுது, அது அமைதியாக உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது இன்டர்ப்ட் பண்ணாலும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து அமைதியாக பார்க்குற ஒரு இதுவாக தான் இருக்குது. தெரிஞ்சு தான் கேட்குறீங்க. நாங்களும் இது வந்து ஓகே அவங்களே கேட்குறாங்களே பண்ணால் என்னன்ட்டு தான் பண்ணுறோம். ஆனால் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, பார்க்கல அப்படின்றப்போ ரொம்ப போர் அடிக்குதோ அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. அதனால தான் அதுவும் தர்றதுக்கு தயங்குறோம். நாங்கள் தயங்குறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையா இல்லை போர் அடிக்குதா அப்படியே கேட்குறாங்க அப்படின்ற ஃபீலே கொடுக்குது. சப்போர்ட் இருக்கணும். சப்போர்ட்டில் தான் தெரியும் இது எந்த அளவுக்கு போகுது பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ப்ளஸ் இப்போ 40 மினிட்ஸ்னால் அட்லீஸ்ட் நாங்கள் அது இங்கே சப்போர்ட் பண்ணலன்னும் போது அதில் 2 வீடியோ நாங்கள் பண்ணுவோம். 20 நிமிஷம் 2 வீடியோ பண்ணுற டைமை தான் நம்ம ஒரே அனிமி ஸ்டோரியாக எடுத்து பண்ணுறோம். அப்போ டைமும் எங்களுக்கு போகுதுன்னும் போது நீங்கள் சப்போர்ட் கொடுத்தவங்க எனர்ஜியாக எவ்வளோ நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ணுவோம், பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த பெரிய வீடியோன்னு எடுக்கிறப்போ ஒன் டே அதுக்கே போயிடும். ஸோ அதுக்கு நம்ம இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா 2 சேனல் ரன் பண்ணியிருக்கோம், அதுவும் போடும் இதுவும் போடும். இதுவே மொத்த டைமும் எடுத்துக்கும். அப்படி பண்ணி அதுக்கு சப்போர்ட்டும் இல்லைன்னா அட்லீஸ்ட் சப்போர்ட் இருந்தால் ஓகேப்பா சப்போர்ட் பண்ணாங்க பண்ணோன்ற திருப்தியாக தான் இருக்கும். ஒன்றும் நம்ம வேஸ்ட் பண்ணலேன்ட்டு அதுவும் நடக்க மாட்டேன்றப்போ அதெல்லாம் வருத்தமாக இருக்குது. அதனால தான் ஒன்று நீங்கள் அத்தனை முறை கேட்டும் நாங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஆனால் அதெல்லாம் பார்க்கல, யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, சரி மற்றவங்களாம் பிடிக்கலையோன்ற அந்த டவுட்லேயே இருக்குது. அதனால தான் எல்லாம் பெண்டிங்லேயே வச்சுருக்கோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு இது கூட இப்போ நான் எடுக்கிறேன், இது சப்போர்ட் பார்ப்பேன். இல்லை நீங்கள் அது பார்க்க இதுவாக இருக்க போராக இருக்குன்னா நான் கட் பண்ணிவிடுவேங்க. வேறு எனக்கு தெரியல என்ன பண்ணுறதில்ல. சும்மா அது வச்சுட்டு உங்களையும் நான் டார்ச்சர் பண்ணிக்கிறது விரும்பலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா அது அடுத்த ஏதோ வீடியோ பார்க்க வேண்டியது தான். சரி வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்னா அங்கே ஹோஸ்ட் அண்ட் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிமட்டம் வரைக்கும் போய் அலசியாச்சு. ஸோ இப்போதைக்கு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தேன். ஹாரி பாட்டர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ ஏகப்பட்ட படங்கள் இருக்கு, இன்க்ளூடிங் நம்ம ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அதே தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் எல்லா படங்களையும் வந்து நான் ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் பிரேக் டவுன் ஃபுல்லாக பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக கண்டிப்பாக டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாராவது பாட்டர் ஹெட் இருந்தீங்கன்னா அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. அண்ட் வழக்கம் போல எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரி தான் உங்களுடைய ஃபேவரட் ஹாரி பாட்டர் ஸ்பெல் எது, அவாடா கெடாவரான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அதுக்கப்புறம் வீடியோ வராது பார்த்துக்காங்க. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் படமான ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன்ல தான் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தில் ஏகப்பட்ட ஈஸ்டர் எக் இருக்கிறதையும் தாண்டி நிறையவே மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஐ மீன் மூவி மிஸ்டேக்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த ஃப்ளோலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டோரியை வந்து கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ படத்தோட டைட்டிலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி பாட்டர் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன். ஸோ இது ஆக்சுவலாக 2 டைட்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. ஃபிலாசபர் ஸ்டோன்னு சொல்லி இந்த மாதிரி யூரோப் சைடும், அதே மாதிரி சாசரஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சைடு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2 டைட்டில் இருக்கு. அதே மாதிரி படத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து 2 பட்டிருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த ஸ்பெசிஃபிக் சீனிங் வந்து பார்க்கும்போது நம்ம ஹெர்மோயினி, ஹாரி பாட்டர் அண்ட் ரான் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் ஃப்ளமலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு லைப்ரரிக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நிக்கலஸ் ஃப்ளமல் இந்த மாதிரி ஃபிலாசபர் ஸ்டோனை வச்சிருக்கிறத ஹெர்மோயினி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதுவே அமெரிக்கன் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலாசபர் ஸ்டோனுங்கிற வார்த்தையை வந்து சாசரஸ் ஸ்டோன் சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி சில பல இன்ட்ரெஸ்டிங்கான மாற்றங்கள் 2 வெர்ஷன்ஸுக்குமே நடந்திருக்கு. இதை தாண்டி எந்த ஒரு படமுமே இந்த மாதிரி 2 வந்ததுலன்னு நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீடைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிகினிங்ல நம்ம டம்பிள்டோர், மெக்கானகல் அண்ட் ஹாக்ரிட் 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா குட்டி ஹாரி பாட்டர் வந்து டெலிவரி பண்றதுக்காக வந்திருப்பாங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஹாரி பாட்டர் வந்து பாத்தீங்கன்னா டர்ஸ்லிஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக டம்பிள்டோர் அவர்களுடைய வாசல்ல விட்டுட்டு ஒரு லெட்டரையும் பாத்தீங்கன்னா வைப்பாங்க. சோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, கண்டுபிடிச்சிங்களா?
எஸ் நம்ம ஹாரி பாட்டர் மண்டை மேலே இருந்த அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக் எங்க இதுக்கு முன்னாடி இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், பட் இந்த ஷாட்டில் மிஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆன ஷாட்ஸ் நிறையவே இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நம்ம குட்டி ஹாரி பாட்டர் இப்போதைக்கு பெருசாக வளர்ந்துடுறாரு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் தரமாக தான் வந்து வளர்க்கப்படுறாரு. அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேலையாள் மாதிரி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பிறக்கிறான். ஸோ அந்த பையன் முத கொண்டு எல்லாருமே நம்ம ஹாரி பாட்டரை ரொம்பவே கீழ்த்தனமாக தான் பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹாரி பாட்டர் ட்ரெஸ் எல்லாமே தொலன்னு இருக்கும். இதற்கான காரணம் அவருடைய பையன் டர்ஸ்லி, அவருடைய பையன் போட்ட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹாரி கிட்ட கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் இந்த ஹாரியோட அம்மா வந்து இவனுடைய ஆன்ட்டியோட தங்கச்சி. ஸோ தங்கச்சி பையனே எந்த அளவுக்கு வந்து மோசம் பண்றாங்கன்னா சத்தியமா அது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டம் தான். ஸோ அவங்களோட பையனோட பர்த்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இந்த மாதிரி ஜூக்கு கிளம்புவாங்க. நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா கூட கூட்டிகிட்டே போவாங்க. அந்த டர்ஸ்லிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஹாரி பாட்டர் ஒரு விசார்டுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து எந்த ஒரு மேஜிக்லையும் ஈடுபடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார்ன் பண்ணி தான் கூட்டிகிட்டு போவார். ஸோ அவங்க வந்து டேரக்டாக அந்த ஜூவில் இருக்க ரெப்டைல் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகும்போது கரெக்டாக நீங்கள் வெளியில் வர அந்த பசங்களை நோட் பண்ணி பாருங்க. அவங்களோட அந்த ட்ரெஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஸ்லிதரின் ஹவுஸோட அந்த கலரும் வந்து பச்சை கலர் தான். ஸோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஹாரி பாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பை மீட் பண்ணுவார். அந்த பாம்பு பேசுறது நம்ம ஹாரிக்கு வந்து கேட்கும். இது உண்மையிலே கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இதுலயும் சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஹாரி பாம்பு கூட பாஸ்டல் டங்ல தான் பார்த்தீங்கன்னா பேசுவார். பட் இருந்தாலும் இந்த டைமில் மட்டும் அவங்க எப்படி இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க, அது எப்படி நம்மளுக்கு கேட்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மற்ற டைமில் நம்ம ஹாரி இந்த மாதிரி பாஸ்டல் டங்ல பேசும்போது சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன் மாதிரி தான். ஸோ அதனால தான் நம்மளுக்கு கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு கிறிஸ் கொலம்பஸ் இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா மென்ஷன் செஞ்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் இன்னொரு மிஸ்டேக் இருக்கு. இங்கே இருக்க பாம்பு வந்து கண்ணை சிமிட்டும். ஆக்சுவலாக உண்மையான பாம்புகள் கண்ணை சிமிட்டாது. ஏன்னா அதுக்கு வந்து ஐலிட்ஸே பார்த்தீங்கன்னா இருக்காது. அகைன் இன்னொரு மிஸ்டேக் இருக்கு. ஒரு செகண்ட்ல நம்ம டர்ஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு இருக்க கூண்டுக்குள்ள நம்ம ஹாரி அவருக்கே அறியாம வந்து தள்ளி விடுவாரு. பட் அவர் விழுற டைம் அந்த பின்னாடி இருக்க கம்புல பாம்பு இருக்காது. ஸோ பாம்பு மறைஞ்சு அகைன் அடுத்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா தோன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மைன்யூட்டான டீட்டெயிலாக நிறையவே கொட்டி கிடக்குது. மொத்தத்தையும் உட்காந்து வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஸோ அடுத்த நாள் இந்த மாதிரி லெட்டர் வருது. அந்த லெட்டர் ஹாக்வர்ட்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா வருது. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு டர்ஸ்லி அஃப்கோர்ஸ் அதை வந்து கிழிச்சு போட்டுறாரு. இவன் கடைசி வரைக்கும் வேலைக்காரனா தான் இருக்கும்னு சொல்லி வந்து முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ. பட் ஒரு தடவை கிழிச்சு போட்டா சும்மா இருக்க முடியுமா? ஏகப்பட்ட ஆந்தைகள் அனுப்பி அவுல்ஸ் அனுப்பி இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்றாங்க. இந்த வீட்டில் இருந்தால் தான் லெட்டர் அனுப்பிங்க சொல்லி அங்கேருந்து கிளம்பி இன்னொரு யாருக்குமே தெரியாத இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கு. அந்த சமயத்தில் நம்ம ஹாக்ரிடே உள்ள பூந்து இந்த மாதிரி லெட்டரை பர்சனலாக நம்ம ஹாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. அந்த கேக்கை நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பொழந்திருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம ஹாரி மண்டையில் இருக்க அந்த ஒரு லைட்னிங் சிம்பிள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொழந்திருக்கிறது ஒரு நல்ல டச்சுன்னு தான் சொல்ல முடியும். இதை நம்ம ஹாக்ரிட் வேணும்னே பண்ணாரான்னு தெரியல. பட் இது ஒரு நல்ல டச். ஸோ ஹாக்ரிட் இதுக்கப்புறம் உன்னை நான் வந்து கஸ்டடியில் எடுத்துக்கிறேன், இங்கிருந்து கிளம்பி நம்ம ஹாக்வர்ட்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாரியை கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவார். ஸோ அங்கே இருக்கிற ஒரு டயகன் ஆலி அப்படின்னு சொல்லப்படுற அந்த விசார்ட்ஸால் மட்டுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் இருக்கும். அந்த சீக்ரெட்டான பிளேஸ் பேர் வந்து லீக்கி கால்ட்ரான். ஸோ இந்த இடத்துல நல்லா நீங்கள் வந்து நோட் பண்ணும்போது நம்ம ஹாக்ரிட் ஹாரி ரெண்டு பேருமே அந்த பப்பை நோக்கி வந்து போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லீக்கி கால்ட்ரான் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்படும். ஸோ இது ஒன்லி விசார்ட்ஸால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட பேரை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக நம்முடைய ப்ரொஃபஸர் குவிரல். இவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும். பட் படத்தை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹாரி ஹாய் ப்ரொஃபஸர் குவிரல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையை கொடுப்பாரு. பட் அவர் வந்து கை கொடுத்துருக்க மாட்டார். பிகாஸ் படத்தோட எண்டில் என்ன நடந்திருக்கும் நல்லாவே தெரியும். ஹாரியை டெக்னிக்கலாக குவிரல் வந்து தொட முடியாது, எரிஞ்சிருவார். ஸோ அந்த விஷயம் பாசிபிளி இந்த இடத்துல அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணுமோ என்னமோ ஜஸ்ட் ஒரு தாட் தான். பட் இது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம ஹாக்ரிட் ஹாரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயகன் ஆலிக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஹாரியோட அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்க அந்த சொத்தை எடுத்துக்கிட்டு அஃப்கோர்ஸ் நம்ம ஹாக்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. ஸோ போகிற வழியில் அஃப்கோர்ஸ் வாண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆக்கிக்கிட்டு கரெக்டாக அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெவில் லாங் பாட்டம், ஜார்ஜ் ஃப்ரெட் அண்ட் ரானை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவார். ஸோ ஜார்ஜ் ஃப்ரெட் வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கூப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து போயிட்டு இருக்கும். பட் அவங்க அம்மா வந்து கரெக்டாக தான் கூப்பிட்டுருப்பாங்க. எப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா ஜார்ஜுங்கிறவர் அவருடைய அந்த சூட் கேஸில் ஜிஎம் சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும். ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பொறிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து தாண்டா கூப்பிட்ட வென்று அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு லுக் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க கரெக்டாக தான் கூப்பிட்டுருப்பாங்க, அம்மா தானே
அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறி நம்ம ரானை மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹெர்மானியை வந்து மீட் பண்ணுவாங்க. நம்ம சைல்ட்ஹுட் க்ரஷ்னாலே கண்டிப்பாக ஹெர்மைனி தான். ஸோ ஹெர்மைனி வந்து பார்த்தீங்கன்னா ரானை பார்த்து மூக்கில் ஏதோ டஸ்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் செய்வாங்க. ஸோ எதுக்குன்னு நம்மளுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்காது. மேபி அவங்க சாப்பிட்ட அந்த கேண்டீன்ல இருந்து ஏதாவது ஒட்டிக்கலாம் அப்படி தான் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிருப்போம். பட் அதுதான் கிடையாது. ஏன்னா அடுத்த படத்தில் இவங்க எப்படி ட்ராவல் பண்ணுவாங்கங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா கிளியராக காமிச்சிருப்பாங்க அந்த ஃப்ளூ பவுடரை யூஸ் பண்ணி. ஸோ அதுலேருந்து வந்து புகை, அதுலேருந்து வந்து அழுக்கு, அந்த டர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ரானோட மூக்கில் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி கிளம்பி டேரெக்டாக ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்து போயிடுவாங்க. ஸோ ஹாக்வர்ட்ஸில் முதல் நாள் யார் யார் எந்தெந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஹெர்மைனி, ரான் அண்ட் ஹாரி 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிஃபிண்டருக்கு வந்து போயிடுவாங்க. அண்ட் அதில் ரொம்பவே முக்கியமாக நம்முடைய மால்ஃபாயை வந்து இந்த மாதிரி ஸ்லிதரின் காமிச்சிருவாங்க. எனக்கு மால்ஃபாய் கேரக்டர் ரொம்பவே பிடிக்குங்க. முதல் 3 படங்களில் அவரை தாறுமாறாக காமிச்சிருப்பாங்க. அடுத்த படங்களை அவரை வச்சு பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசு இருந்தாலும் அவருடைய மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மூக்கிலே குத்துற மாதிரி தான் இருக்கும். செம்ம காண்ட் ஆகும். அது சொல்ல வரேன். அந்த ஒரு கேரக்டருக்கான பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது எனக்கு மனசில் இருக்கேன். சரி, ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேரும் வந்து சூஸ் பண்ணிட்ட அப்புறம் சாப்பாடு நடக்கும். பட் அந்த சாப்பாடு நடக்கிறதுக்கு முன்னாடி ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா ரானுக்கு பக்கத்தில் தான் போய் உட்காந்துருப்பாரு. பட் அந்த சாப்பாடு கிக் ஆஃப் பண்ண அப்புறம் அடுத்த ஷாட்லேயே நம்ம ஹாரி வந்து ஹெர்மைனி பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. இவ்வளோ சீக்கிரம் எப்போ டெலிபோர்ட் பண்ணார் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, வெல் அவர் விசார்டில் ஏதாவது மேஜிக் பண்ணி டெலிபோர்ட் பண்ணியிருப்பாரு. இதை வச்சு நம்ம ஸ்னேப் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவோம். ஸோ இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஸோ ஸ்னேப்பை மீட் பண்ணோன்னா நம்ம ஹாரியோட மண்டையில் இருக்க அந்த லைட்னிங் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்கும். மேபி ஸ்னேப் தான் கெட்டவர் அப்படி சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். பட் அதுதான் கிடையாது. பக்கத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நிற்பார். அவருடைய பின்பக்கம் மண்டையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வால்மார்ட் வந்து இந்த மாதிரி குடியிருப்பார். ஸோ அவரை பார்த்து தான் ஆக்சுவலாக இந்த பக்கம் நம்ம ஹாரியோட அந்த ஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிருக்கு. பட் நம்ம ஸ்னேப் மேலே தான் பார்த்தீங்கன்னா டவுட்டே போகும். பட் இந்த இடத்துல நல்லா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தன்னோட மண்டை எரிதுன்னு சொல்லி கை வச்ச உடனே ஸ்னேப் திரும்பி குரலை பார்ப்பாரு. குரலை பார்க்க மட்டும் செய்யாமல் அடுத்து, அதாவது நம்ம ஹாரி பாட்டர் அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்கை போட்டுட்டு போகும்போது நம்ம ஸ்னேப் குரலை வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ குரல் மேலே ஆக்சுவலாக ஸ்னேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்திருக்கு. நம்ம ஸ்னேப்பை என்ன தான் கெட்டவராக காமிச்சாலும் அவருடைய அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டே வேறு லெவலுங்க. சீரியஸாக செம்ம கேரக்டர். அடுத்து ஒவ்வொரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் முக்கியமாக ஸ்னேப்போட கிளாஸில் ஹாரி வந்துட்டு அப்புறம் ஸ்னேப் சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி வந்து எழுதிட்டு இருப்பாரு. ஸோ ஸ்னேப் ஃபைனலாக ஹாரி அப்படின்னு சொல்லி கூடும்போது அவருடைய கடைசி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெத்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும், அதாவது சாவுன்னு சொல்லி. ஸோ ஸ்னேப்புக்கு இந்த சீரீஸில் என்ன நடந்திருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மேபி நம்ம ஹாரி பாட்டருக்கு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற அந்த விஷயம் கூட தெரிஞ்சிருக்கு போல. ஒரு சின்ன மைனட் டீடைல். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஒன் ஆஃப் த வேர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேப்பு ஹாரி பாட்டரை கண்ணுக்கு நேராக பார்த்து இந்த மாதிரி ரொம்பவே கொடூரமாக ஸ்டார்ட் பண்ணுவாராம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்னேப் வந்து ஹாரியை பயமுறுத்துறாரு அப்படின்னு தான் நாம வந்து நினைச்சிருப்போம். பட் இந்த சீரியஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலே ஆக்சுவலாக ஸ்னேப் ஹாரியோட கண்களை பார்க்குறாரு. அவருடைய கண்களை யாரை பார்த்தாருன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹாரி பாட்டர் ஃபேன்ஸுக்குலாம் இது வந்து சப்பையான ஒரு கொஸ்டின். ஸ்னேப் வந்து ஹாரி பாட்டரோட கண்களை எதுக்கு அப்படி பார்த்தாரு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க அந்த அசைன்மெண்ட்டில் மெயில் வரும், அதாவது லெட்டர்ஸ் வரும். முக்கியமாக நம்முடைய நெவில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பரல் அப்படின்னு சொல்லி ஒரு பால் மாதிரி ஒரு விஷயம் வரும். ஸோ அதாவது நீங்கள் அது மறந்துட்டீங்கன்னா அது உங்களை வந்து ஞாபகப்படுத்தும். அதுக்கேற்ற மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும். நெவில் கையில் எடுத்தோன்னே அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து சொல்லும்போது நான் எதையோ மறந்துட்டேன், பட் என்னன்னு தான் எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லுவார். வெல் நீங்கள் அவரை வச்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெவில் அவருடைய அந்த பிளாக் கலர் கோட்டை மறந்துட்டாரு. அவர் மட்டும் தான் கோட் போடாமல் உட்காந்துருக்காரு. இந்த ரிமெம்பரல் உண்மையிலே நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு. அதை தாண்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கோட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கில் பறக்கிற விஷயத்துக்கு அந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே பறந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் அஃப்கோர்ஸ் நம்ம நெவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கோட் மூலிமா காப்பாற்றப்படுவார். ஸோ ரிமெம்பரல் டெக்னிக்கில் அந்த கோட்டை நீ மறந்துட்டடா போய் போட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம நெவிலுக்கு ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த கோட் மூலியமாக தான் நெவில் அதிகப்படியாக அடிப்படாமல் காப்பாற்றப்பட்டிருக்காரு. அந்த கண்டினியூட்டி நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெவிலோட அந்த ரிமெம்பரல் வச்சு மால்ஃபை விளையாடிட்டு இருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஹாரி பாட்டர் வந்து எடுப்பார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி மெக்கானகல் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா மரணபங்கமாக அந்த ரிமெம்பரலை பிடிக்க இவன் கரெக்டாக அந்த குவிடிச்சுக்கு வந்து சீக்கிரம் சூட் ஆவான் அப்படின்னு சொல்லி அந்த டீமில் வந்து சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் மெக்கானிக்கல் எதுக்கு இந்த அளவுக்கு அதிகப்படியான ஸ்டெப் எடுக்கிறாங்க நீங்க வந்து கேட்பீங்க. வெல் அதோட அடுத்த ஷாட்லேயே ஹெர்மாயினி ஹாரி பாட்டரோட அப்பாவான ஜேம்ஸ் பாட்டர் ஒரு சீக்கிரம் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த அவார்ட் ரூமில் போய் பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. அந்த ஜேம்ஸ் பாட்டரோட ரைட் சைடில் இருக்க நேம் வந்து நோட் பண்ணி பாருங்க, மெக்கானகல். ஸோ இந்த டீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு குவிடிச் பிளேயராக தான் இருந்திருக்காங்க போல. அண்ட் யாருக்கு தெரியுமா, அவங்களும் சீக்கிரமாகவே இருந்திருக்கலாம். அண்ட் கண்டிப்பாக ஒரு பிளேயருக்கு தானே இன்னொரு பிளேயர் யாருன்னு சொல்லி கிளியராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த அந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த டீம் கேப்டன் வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து இந்த ஃப்ளின்ச் வந்து செம்ம வேகமானது, இதை யாராலுமே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விடுவார். அந்த ஃப்ளின்ச் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்கும் போது ஹாரி பாட்டர் கரெக்டாக அதை வந்து நோட் பண்ணிடுவார். அது எங்கே போகுதுன்னு சொல்லி அவரோட கண்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ராக் பண்ணும். பட் அவர் பக்கத்தில் இருக்க பாருங்க கண்ணா பின்னாடி எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இது மூலியமாக நம்ம ஹாரி பாட்டர் நேச்சுரலாகவே அவருக்கு அந்த டேலண்ட் இருக்கு, இந்த ஃப்ளின்ச்சை தேடி பிடிக்கிற ஒரு சீக்கிரம் இருக்க டேலண்ட் இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ அகைன் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் இந்த படத்தை இன்னும் அழகாகவே காட்டுதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த மேட்ச் வந்து நடக்கும். அந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஹாரி பாட்டரோட ப்ரூம் ஸ்டிக்கை நேப் வந்து பார்த்தீங்கன்னா கர்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும். பட் உண்மையிலேயே ஹாரி பாட்டர் வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். அவர் பின்னாடி இருந்த குவிரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்கூலில் சேர்ந்து புது விஷயங்களான நிறைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேன் செய்யப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து போயிடுவாங்க. ஸோ போன ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 தலை கொண்ட ஒரு வுல்ஃப், அதாவது ஒரு நாய் வந்து கட்டப்பட்டிருக்கும். ஸோ அந்த நாயோட பேர் ஃப்ளஃபி. பட் இருந்தாலும் அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாதுகாத்துட்டு இருக்கு அப்படிங்கிற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேருக்கும் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த கதவு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூடுற மாதிரி தான் தெரியும். பட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மூடல. அந்த கதவுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க. பாசிபிளி இந்த க்ரூ மெம்பர்ஸ், அந்த ப்ரொடெக்ஷன் மெம்பர்ஸ் யாராவது இருக்கணும்னு நினைக்கிறேன். அகைன் இது ஒரு சின்ன மிஸ்டேக், மூவி மிஸ்டேக். ஸோ ஃப்ளஃபி அதை வந்து பாதுகாக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது அடுத்த நாளே நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் எடுத்த அந்த பேங்க்ல இருந்த அந்த கல், அந்த ஒரு சேஃப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி இந்த பக்கம் ஹேக்ரிட் எடுத்த அந்த குட்டி பொட்டலத்தை தேடி தான் கண்டிப்பாக இவங்க வந்து வந்திருக்கணும். அந்த பொட்டலத்தை தான் இந்த பக்கம் அந்த வுல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நம்ம ஹேக்ரிட் தான் விசாரிக்க போவாங்க. நம்ம ஹேக்ரிட் வாய் வச்சு சும்மா இல்லாமல் அஃப்கோர்ஸ் நிக்கலஸ் ஃப்ளமெல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். ஸோ இதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ இந்த ஃபிலாசபர் ஸ்டோனோட மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது, எல்லாருக்குமே உயிரை கொடுக்கறது, கிட்டத்தட்ட ஒரு இம்மோட்டல் சக்தி கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாசிபிளி அந்த இறந்து போனால் தான் நினச்சிட்டு இருந்த வோல்டமோர்ட்டை டார்க் லார்டை தான் திருப்பி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சி இந்த பக்கம் இவங்க 3 பேருமே அகைன் டீப் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே கிறிஸ்மஸும் வந்துடும். ஸோ கிறிஸ்மஸ் கிஃப்ட்டாக நம்ம ஹேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிலிட்டி க்ளோ கிடைக்கும். ஸோ அதை வச்சு கண்டிப்பாக நம்ம லைப்ரரியில் என்ன மதிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஹேரி போயிருப்பாரு. ஸோ போன இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு மிரரை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த மிரரில் அஃப்கோர்ஸ் இவருடைய அப்பா அம்மா 2 பேரையும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாரு. பட் நம்ம ரான் கிட்ட கூட்டிகிட்டு வந்து காமிக்கும் போது அவருடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அதுக்கு பதிலாக நம்ம ரானோட மனசில் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டம்பிள்டோர் அந்த மிரரோட உண்மை கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த மிரரோட பெயர் எர்செட் மிரர். ஸோ எர்செட்டை நீங்கள் அப்படியே திருப்பி போடும்போது டிசையர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நீங்கள் மனசில் நினைச்ச உங்களுடைய அந்த டிசையர், நீங்கள் சந்தோஷப்படுற அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் வந்து காமிக்கும். உங்களை திருப்பி காமிக்காது. அது அந்த மிரர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கும். பட் ரிவர்ஸில் அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஐ ஷோ நாட் யுவர் ஃபேஸ் பட் வாட் யுவர் ஹார்ட் டிசையர் அப்படின்னு சொல்லி ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணாலே கிளியராக புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மிரர் அஃப்கோர்ஸ் உங்கள் மனசில் இருக்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா திரும்ப காமிக்குது. அண்ட் அந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா களவாண்டிடுவாங்க, யாருன்னு தான் தெரியாது. பட் அந்த படத்தோட என்ன நம்மளுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். அதை தொடர்ந்து அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டு அப்புறம் ஹேக்ரிட் கிட்ட உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கூல் முடிஞ்சு நடுராத்தில் போய் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவாங்க. ஹேக்ரிட் வந்து டிராகன் முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருப்பாரு. ஸோ இந்த முட்டை எங்கேருந்து கச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரில் ஒருத்தனை மீட் பண்ணேன். ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபியை பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த முட்டையை வந்து கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லியிருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக அது வந்து ஓல்டு மோட்டை தான் இருக்கணும், இல்லைனா ஸ்னேப்பாக இருக்கணும் அப்படிங்கிற டவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா டேட்டா மிக்கானகல் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ நைட்டில் 3 பேர் வந்து வெளியில் 3 குட்டி பசங்க வெளியில் போயிட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை என்ன சொல்லணும், நீ இனிமேல் வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லி ரூமில் போட்டு தானே அடைச்சு வைப்பாங்க. பட் இந்த ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த 3 பேரையும் தாண்டி அதை போட்டு கொடுத்தா மேல்ஃபையும் சேர்த்து நீங்கள் காட்டுக்குள்ளே போய் தனியாக இருக்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இதெல்லாம் என்னடா ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி எழுமும். பட் அகைன் யூனிகார்ன்ஸ்லாம் காணாமல் போயிட்டு இருக்கு, அது யாரோ பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அஃப்கோர்ஸ் நம்முடைய ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ், ரொம்பவே விசித்திரமான ஒரு மிருகம் மாதிரி இருக்க ஒரு ஹுட்டட் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவார். ஸோ அதை வந்து ஃப்ரின்ஸே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குதிரை மனிதன் வந்து அடிச்சு துரத்தி நம்ம ஹாரி வந்து காப்பாற்றிடுவாங்க. யூனிகார்னோட பிளட்டை குடிக்கிறது சாவுலேருந்து ஒருத்தனை ஈஸியாக காப்பாற்றிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட அப்புறம் கண்டிப்பாக அது வந்து ஓல்டு மோட்டா தான் இருக்கணும், திரும்ப உயிரோட வர பிளான் பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்து தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபிலாசபர் ஸ்டோனை தானே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஃப்ளஃபியை தூங்க வைக்கிறதுக்கு பாட்டு போட்டாலே போதும். பட் ஆல்ரெடி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம ஃப்ளஃபியை தூங்க வச்சுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலாசபர் ஸ்டோனை வந்து எடுத்துருக்க மாதிரி தெரிய வந்திருக்கும். ஸோ உடனே இதை 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா
அங்கே இருக்க அந்த ஃபிலாசபர் தோணை நோக்கி வந்து போகிறாங்க. ஸோ போகிற வழியில் ஒரு மிகப்பெரிய செஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ரான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஹாரி அந்த கிறிஸ்மஸில் ஹாரி கூட எப்படி விளையாடிட்டு இருந்தாரோ அதே மாதிரி விளையாடி மொத்தமாக முடிச்சு அவரே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹாரியை உள்ள அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் நம்ம ஹாரி போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. இந்த ட்ரெஸ் எங்கே பார்த்த மாதிரியே இல்லை. எஸ், ஹோம் அலோன் படத்தில் இதே மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு ரெண்டு வந்து கம்பேர் பண்ணுற நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே டேரக்டர் தான் கிறிஸ் கொலம்பஸ். ஸோ பாசிபிளி அதை இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரெஸ் வந்து போட்டிருக்கலாம். ஸோ ஹாரி வந்து டேரக்டாக இந்த பக்கம் ப்ரொஃபசர் குரல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ப்ரொஃபசர் குரல் கண்ணா 2வது லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய தலைப்பா அவுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க வோல்டமோர்ட்டை ரிவீல் பண்ணிடுவார். அந்த வோல்டமோர்ட் ஃபஸ்ட்டு அந்த இஸ்ரேலோட மிரரில் தான் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆவார். ஸோ பாசிபிளி அவருடைய அந்த டிசைர் அதுவாக இருக்கணும். ஸோ இந்த பக்கம் வோல்டமோர்ட்டை பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஹாரியோட மண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏரிய ஆரம்பிக்குது. அவர் கையில் இருக்க அந்த ஃபிலாசபர் ஸ்டோனையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வோல்டமோர்ட் ஹாரியை பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு வராரு. பட் ஹாரி இந்த பக்கம் குரலை தொட்டோன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்குது. ஸோ இதே தன்னுடைய அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு அஃப்கோர்ஸ் ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த குரலையும் எரிச்சு சாம்பலாக்கி அந்த ஸ்டோனை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தப்பிச்சு போகலாம்னு சொல்லி பார்க்குறாரு. பட் இருந்தாலும் வோல்டமோர்ட்டோட ஆவி நம்ம ஹாரியை செம்மடி எடுத்து போட்டு அதே இடத்துல அன்கான்ஷியஸ் ஆக்கிடுது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்பர்ட் மட்டும் இந்த எல்லா விஷயங்களை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி நம்ம ஹாரி அண்ட் ரான் ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா குணமாக்கிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இயரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹவுஸ் வந்து ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் படி கணக்கு போடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கடைசியாக இருந்தது கிரிஃபண்டர் தான். பட் இருந்தாலும் நம்ம ஹெர்மோயினி, நெவில், ரான், ஹாரி இவங்களுக்கு எல்லாருக்குமே போனஸ் பாயிண்ட் கொடுத்து கிரிஃபண்டரை ஜெயிக்க வச்சிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு கல்லாட்டம் தான் நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்லிதரின் ஜெயிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் கிரிஃபண்டருக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாயிண்ட்ஸ் கொடுத்து ஜெயிக்க வைக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. பட் ஓகே, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ படத்தோட எண்டில் கூட ஒரு சின்ன ஹிடன் டீடைல் இருக்கு. அந்த கிரெடிட்ஸ் ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டமோர்ட்டை ப்ளே பண்ண ஆக்டரோட பேரை போட்டுட்டு ஹீ ஹூ ஷுட் நாட் பி நேம்ட் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக்ல போட்டிருப்பாங்க. ஏன்டா அது வோல்டமோர்ட் தான் போட்டுறது, அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பை ஏற்றுறீங்களடா அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது நம்ம வோல்டமோர்ட் மேலே ஒரு மிகப்பெரிய பயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த டர்பன் அவுக்கும் போது அவரோட முகத்தை பார்த்து நான் 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை. அந்த அளவுக்கு செம்ம பயத்தை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஹாரி பாட்டருங்கிற ஒரு விஷயம் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். நான் ஒரு பாட்டர் ஹெட் கிடையாது. பட் இருந்தாலும் உண்மையிலேயே செம்ம அமேசிங்கான சூப்பரான ஒரு ஃபிக்ஷன் சீரீஸ். ஸோ எத்தனை பேருக்கு ஹாரி பாட்டர் ரொம்ப பிடிக்கும்? உங்களுடைய ஃபேவரட் ஸ்பெல் எது? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாக்வர்ட்ஸ்குள்ளே போய் சேர்ந்துட்டீங்க, எந்த ஹவுஸை சூஸ் பண்ணுவீங்க? அது எல்லாத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஹாரி பாட்டர் நான் பார்த்து பல வருஷம் ஆகுது. அது 7-8 வருஷம் இருக்குது அப்போ பார்த்தது. இப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து எல்லாம் ஞாபகம் வருது. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. பட் இந்த 2 வருஷம்லாம் விட்டுருக்காங்க, இன்னொரு லாங்குவேஜில் இது தனியாக இருக்குன்றதெல்லாம் இப்போ தான் தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் எந்த வருஷம் பார்த்தேனே எனக்கு தெரியல இப்போது. ஆனால் சூப்பராக இருந்தது. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. ப்ளஸ் வந்து மிஸ்டேக்ஸும் சொன்னார். அதுவுமே இப்போ தான் பார்க்குறதெல்லாம். ஒரு ஆள் வந்து உட்காந்து பின்னாடி டோர் சாத்தி கால்லாம் தெரியுதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக இருந்தது. அப்புறம் இதில் 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மெமரி பாலும் அப்புறம் இந்த வண்டு ஒன்று பறந்துட்டு இருந்ததுல அது. ஆனால் அந்த பக்கத்தில் இருந்த பையனுக்கு அந்த வண்டு பறக்கிறது தெரியுமா இல்லை கண்ணுக்கே தெரியாது? அது தேடிட்டு இருந்தானா இல்லை எப்படின்றது அது யாருக்குமே தெரியாது. அம்மா ஸ்பீடாக அது பறக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பிடிக்கவே முடியாது. இது கூட பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் கிட்ட நெருங்குற டைமுக்கு அது அப்படியே அது கீழே விழுந்துட்ட மாதிரி இருக்கும். பிடிக்கலன்னு நினச்சா பார்த்தா வாயில் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட் டைம் பிடிச்சா அப்படின்றப்போ அவனுக்கு அந்த ஸ்கோர் கிடைக்கும். அது வேற லெவலில் இருந்தது. இந்த மெமரி பால் கூட சூப்பராக இருந்தது. இப்போ இங்கே காட்டும் போது கூட என்னடா இங்கே இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த அவ்வளோ பெரிய கோட் போட்டது நமக்கு அது வித்தியாசம் தெரியல. படம் பார்க்கும்போது கூட பெருசாக அந்த ஃபீல் ஆயிருக்காது. அதை கூட நோட் பண்ணிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. அதுவும் நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த செஸ் மேலே பயங்கர ஆர்வம் வந்ததே ஹாரி பாட்டர் பார்த்தாங்க. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அது ரியாலிட்டிக்காக அது ஆடுறது, அது ஒரு கிங்கெலாம் வந்து அது வெட்டுறப்போ எனக்கு அப்படியே பிரம்மாண்டமாக தெரிஞ்சது அந்த டைமில். அது நான் எத்தனை முறை அந்த சீன் பார்த்தேனே ஞாபகமே இல்லை. அதை மட்டும் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த சீனு. அதாவது ஹாரி பாட்டர் ஃபுல்லாக பார்த்தாலும் திரும்ப திரும்ப அந்த சீன் மட்டும் பர்டிகுலராக எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அப்போல்லாம் அப்படி தாங்க. ஹாரி பாட்டர்ன்ட்டு எங்கே போனாலும் அது பேச்சு இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அண்ணெல்லாம் சும்மா அதே சொல்லு இருப்பேன். டிவியில் எதனா ஒன்று வந்துச்சுன்னா போதும் அது அப்படி அந்த ஹாரி பாட்டரா அப்படின்னு போய் உட்காருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்போ பெரிய டாக் இருந்துச்சு. அதான் ஹாரி பாட்டரில் வந்து அப்போயே அந்த டிடிடிஎல் பின்னாடி வந்து நம்ம டைலாக் பேசிகிட்டு இருப்போம். அந்த ஃபோட்டோவில் மூவ் ஆகும், இமேஜ் மூவ் ஆகும், பின்னாடி என்னென்ன இருக்குன்னு அதுவே ஒரு கொஷின் மாதிரிலாம் கேட்டால் ப்ரைஸ் பண்ணிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. டிவி ஷோவை நடத்தி அது பண்ணதாகவும் இருக்குது. ப்ளஸ் வந்து புக்கும் இருக்குது. அது தனியாகவும் இருக்குது ஸ்டோரி, அது இன்னும் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ
ஸோ அந்த லெவலுக்கு வேறு லெவல் டாக்லாம் இருந்தது. நம்ம இந்த படம் பார்க்குறப்போ அதெல்லாம் நோட் பண்ணலாம், கதையை தான் பார்த்துனே தவிர பின்னாடி இதெல்லாம் இருக்குன்னு இவங்க சொல்கிறதுக்கு தான் போய் பார்க்குறேன். ஆமாம் இமேஜ்லாம் மூவ் ஆகுது, இதெல்லாம் கவனிக்கவே இல்லையடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ இப்போதானே இதெல்லாம் ஹிடன் டீட்டெயில்லாம் அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது படம் பார்க்குறதோட சரியா. ஸோ இப்போ எவ்வளோ விஷயம் பார்க்குறாங்கன்றது தான். அதேமாதிரி அந்த ஸ்னேக் அந்த லாங்குவேஜ் அது கூட நான் நோட் பண்ணேன். அந்த 2வது டைம் ஒரு இடத்துல பேசும், அது ஸ்னேக் அது பேசுது, அதேமாதிரி அந்த சிசுன்னு ஒரு மாதிரி பேசும். எனக்கு அது ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல அவன் இங்கிலீஷில் பேசுனது சத்தியமாக ஞாபகம் இல்லை. இவர் சொல்கிறது வந்து இங்கிலீஷில் பேசியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி வச்சுருப்பாங்களோ என்னமோ. கண்ணாடி வெளியே தானே இருக்கான், மேபி நம்மளுக்கு புரியணுன்ட்டு அப்படி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். நானுமே இந்த படம் பார்க்குறப்போ ஸ்னேக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் தான் வில்லன் அப்படின்ற கோணத்திலேயே தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பாட்டில் வரப்போ தான் அடப்பா இவன் தான் ஃபுல்லாக ஹெல்ப்பே பண்ணியிருக்கான், சுற்றி எல்லாம் ஹாரி பாட்டருக்கு மொத்தமாக பாதுகாப்பாக இருந்ததே அவன் தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன சொல்கிறது, பார்வை லுக்கு நடை எல்லாமே வில்லத்தனம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கண் அவன் மேலே தான் இருக்கே தவிர பின்னாடி எதுவுமே தெரியாது. அது ஒரு டைமில் ரிவீல் ஆகும்போது தான் தெரியும், அடப்போய் தங்கமான மனுஷனை போய் இப்படி நினச்சிட்டு அப்படி ஃபீல் இருந்துச்சு. ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.